மழை மெல்லிய சாரலாக பெய்து கொண்டிருந்தது. சென்னை அருகே உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. இரவு 11:30 அவள் நித்யா பால்கனியில நின்றிருந்தாள். பிளாக் நைட்டிய ட்ரேஸ் பண்ணி இருந்தாள். ஹேர் லூஸ். அவள் கணவன் வெளியூர் டூருக்கு போயிருந்தான். தனிமை அவளை அழுத்தியது. பக்கத்து பால்கனியில இருந்து ஒரு சில்ஹரை தெரிந்தது. அவன் விவேக், அவளுக்கு அடுத்த வீட்டு நேபர். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், தனியாக வசிக்கிறான். அவன் அவளை பார்த்து சிரித்தான். மழையில நனையறீங்களா என்றான் அவன், குரல் மென்மையாக. நித்யா சிரித்தாள். தனிமை தாங்கல. பால்கனியில வந்துட்டேன் என்றாள். அவர்கள் இருவரும் பால்கனி ரேலிங் பிடித்தபடி பேசினார்கள். ரெயின் ட்ரிசில் அவர்கள் மீது விழுந்தது. அவன் ஷர்ட் வைத்தானது. அவள் நைட்டி ஷோல்டரையில் ரெயின்ட்ராப்ஸ் தெரிந்தன. பேச்சு மெல்ல பர்சனல் ஆனது. ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், மேரிட், லோன்லினஸ். சில நேரம் தனியா இருக்கும் போது உடம்பு சூடு ஏறுது என்றாள் அவள் மெல்ல, கண்கள் அவன் மீது. விவேக் அவளை இன்டென்ஸா பார்த்தான். எனக்கும் அப்படித்தான். உங்களை பார்க்கும் போது இன்னும் அதிகம் என்றான். அவர்கள் பால்கனிகள் நெருக்கமாக இருந்தன. அவன் கை ரெயிலிங் தாண்டி அவள் கையை தொட்டது. அந்த தொடுதல் லாங் எலக்ட்ரிக் ஷாக். அவள் விரல்கள் அவன் விரல்களோடு பின்னிக் கொண்டன. ஒரு தடவை உள்ள வர முடியுமா என்றான் அவன். நித்யா ஒரு நொடி யோசித்தாள். பிறகு தலையசைத்தாள். அவன் தன் பால்கனியில இருந்து அவள் பால்கனிக்கு குதித்தான். அவர்கள் உள்ளே வந்தார்கள். அவள் வீட்டு ஹோலில் டிம் லைட் மட்டும் இருந்தது. அவன் அவளை சுவரோடு சார்த்தினான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றான். அவன் உதடுகள் அவள் உதடுகளே தொட்டன. மெதுவாக, ஏக்கத்தொடு. முத்தம் ஆழமானது. அவள் முனகினாள். அவன் கைகள் அவள் இடுப்பில் ஏறின. நைட்டி தென் ஃபேப்ரிக்கி தொடுவின. அவன் அவளை சோஃபுக்கு அழைத்து சென்றான். அவன் மேல் அவள் உட்கார்ந்தாள். அவன் உதடுகள் அவள் கழுத்தில் இறங்கின. சூடான முத்தங்கள். அவள் தலை பின்னால் சாய்ந்தது. விவேக், இது தப்பு. பக்கத்து வீடு என்றாள். ஆனா அவள் கைகள் அவன் முதுகை இறுக்கின. தெரியும். ஆனா என்னால நிறுத்த முடியல என்றான். அவன் கைகள் அவள் தோள்களை தடுவின. நைட்டி ஸ்ட்ராப்பி மெதுவாக இறக்கின. ஷோல்டர் விசிபிள். டிம் லைட்டையில் க்ளோ. அவன் உதடுகள் அங்கே தொட்டன. அவள் கைகள் அவன் ஷர்ட்டி திறந்தன. அவன் மார்பு தெரிந்தது. அவள் விரல்கள் அங்கே தடவின. அவன் உடல் நடுங்கியது. அவர்களின் உடல்கள் ஒரே தாளத்தில் அசைந்தன. ரெயின் சாண்ட் பேக்ரவுண்ட். அவள் முனகள் ரூம் இலைகோ ஆனது. அவர்களின் உணர்வுகள் உச்சத்தை நோக்கி சென்றன. அவன் அவளை இறுக்கினான். அவள் அவன் பெயரை முனகினாள். ஆசை அலை போல வந்தது. பின்னர் அமைதி. அவர்கள் இணைப்பில். அவள் தலை அவன் மார்பில். இந்த ரகசியம் நம் இடையேயே இருக்கணும் என்றாள். ஆமா. ஆனா இது முடியல என்றான். நாளை மழை நிற்கும் போது என்ன ஆகும்? கூதாதை ஒன மாறுக. அவள் சிரித்தாள். நாளை பால்கனியில பார்க்கலாம். கூதாதை ஒன மாறுக. ரெயின் தொடர்ந்து கொட்டியது. அவர்களின் ஆசை தொடர்ந்தது. ஸ்டோரி 8 பாரத இருந்து லைங்க் ஆல்ட் டித்தல். பக்கத்து வீட்டு ரகசியம். அவன் தீண்டிய உச்சம். ஹாக் டேமில் ஸ்டோரி பார்ட் 2 நேபர் ஃபர்பிடன் லவ் 18. டிஸ்க்ளைமர். வீடியோ ஸ்டார்ட். இது 100 கற்பனை கதை. 18 அப்பார்வையாளர்களுக்கு மட்டும். எந்த உண்மை நிகழ்வும் இல்லை. கூதாதை ஒன மாறுக. ஃபுல் பாரத இருந்து ஸ்டோரி ஸ்கிரிப்ட். எக்ஸ்டெண்டட் ஆல்ட். ரிகேப். ஸ்லோ seductive voices of trains and distant thunder heart with BGM. முந்தைய பகுதியில் பக்கத்து வீட்டு பால்கனியில இருந்து விவேக் நித்யாவின் வீட்டுக்கு வந்தான். மழை சத்தத்தில் அவர்களின் முத்தங்கள் ஆரம்பமானன. டிம் லைட்டையில் உடல்கள் நெருங்கின. உணர்வுகள் எழுந்தன. ஆனா அந்த இரவு இன்னும் முடியவில்லை. இப்போ பாரதடில் அவர்களின் ரகசிய ஆசை உச்சத்தை எட்டுகிறது. கூதாதை ஒன மாறுக. மழை இப்போ ஸ்தைதியாக கொட்டியது. ஹோலில் ஆயில் லேம்பின் மங்கலான வெளிச்சம் மட்டும் அவர்களை சூழ்ந்திருந்தது. நித்யா சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். விவேக் அவள் முன் மண்டியிட்டு நின்றான். அவன் கைகள் அவள் முழங்கால்களை மெதுவாக தடவின. அவள் பிளாக் நைட்டி ரெயின் ஸ்ப்ரே ஆல் லேசாக ஈரமாக இருந்தது. ஃபேப்ரிக் பாடி சப்ஸ்லி அட்லைன் செய்தது. லேம்ப் லைட்டையில் சோஃப்ட் க்ளோ கொடுத்தது. நித்யா, உன்னை இவ்வளவு நெருக்கமா பார்க்கிறது எனக்கு கனவு மாதிரி இருக்கு என்றான் விவேக், குரல் கரகரப்பாக. அவள் கையை நீட்டி அவன் முகத்தை தொட்டாள். எனக்கும். பக்கத்து வீட்டுல இருந்து உன்னை பார்த்து எத்தனை இரவுகள் தூக்கம் வரல என்றாள்.
அவன் மெதுவாக எழுந்து அவள் அருகில் சோஃபாவில் உட்கார்ந்தான். அவர்களின் தொடைகள் ஒன்றோடு ஒன்று தொட்டன. அவன் கை அவள் தோளில் ஏறியது. மெதுவாக தடவினான். அவள் உடல் நடுங்கியது. அவன் விரல்கள் அவள் நைக்லைனாய் தொட்டன. நைட்டி ஸ்ட்ராப்பை மெதுவாக இறக்கின. அவள் ஷோல்டர் எக்ஸ்போஸ் ஆனது. லேம்ப் லைட்டையில் ஸ்மூத் க்ளோ. அவன் உதடுகள் அவள் ஷோல்டரில் தொட்டன மெதுவாக. ஓம் கிஸ்ஸஸ். அவள் மூச்சு வேகமானது. விவேக் என்று முனகினாள். அவன் முத்தங்கள் மெல்ல மேலேறின. நைக் யோலைன் ஃபைனலி ஹர் லிப்ஸ். இந்த முத்தம் நீண்டது, ஆழமானது, பேஷனேட் ஆனது. அவன் நாக்கு அவள் உதடுகளை எக்ஸ்ப்ளோர் செய்தது. அவள் கைகள் அவன் முதுகில் ஏறி அவன் வைத் ஷர்ட்டி இறுக்கின. அவன் அவளை மெதுவாக சோஃபாவில் படுக்க வைத்தான். அவன் மேல் சாய்ந்தான். அவர்களின் உடல்கள் முழுமையாக ஒன்றோடு ஒன்று பொருந்தின. அவன் கைகள் அவள் இடுப்பில் இருந்து மேலே ஏறின. நைட்டி ஐ மெதுவாக தூக்கின. மிட்ரிஃப் எக்ஸ்போஸ்ட் ஆனது. அவன் உதடுகள் அங்கே முத்தமிட்டன, டங் ட்ரேஸ் செய்தன. அவள் உடல் ஆச் ஆனது, முனகள் அதிகமானது. என்னை முழுமையா உணரவை என்று அவள் கெஞ்சினாள். அவன் நைட்டியை மேலும் மேலே தூக்கினான். அவன் உதடுகள் அவள் உடலில் மெதுவாக நகர்ந்தன. ஸ்டமக், ரிப்ஸ், செஸ்ட் ஏரியா. அவள் கைகள் அவன் ஷர்ட்டி முழுமையாக களைந்தன. அவன் பேர் செஸ்ட் அவள் முன். அவள் விரல்கள் அங்கு தடுவின. நெயில்ஸ் லேசாக கீறின. அவன் உடல் நடுங்கியது. அவர்களின் உடல்கள் ஒரே ரிதமில் அசைந்தன. மெதுவாக ஆரம்பித்து பின்னர் வேகமாக. ரெயின் சானட் சைட் ஹைவி ஆனது. தண்டர் ரம்பிள் அவர்கள் முனகல்களை மறைத்தது. அவன் மூச்சு அவள் காதில் சூடாகப்பட்டது. நீ என்னோட. இந்த இரவு முழுக்க என்னோட என்றான். அவள் உடல் அவன் தொடுதலில் தீப்பிடித்தது போல இருந்தது. அவன் கைகள் அவள் உடலின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஆசையோடு தடுவின. அவள் மூச்சு தடுமாறியது. உள்ளுக்குள் புயல் சுழன்றது. அவர்களின் உணர்வுகள் உச்சத்தை நோக்கி வேகமாக சென்றன. உச்சம் எட்டிய போது அவள் உடல் முழுவதும் நடுங்கியது. அவள் அவன் பெயரை உரத்தி முனகினாள். அவன் அவளை இறுக்கி அணைத்தான். அவன் உடலும் ஷதரானது. இருவரும் ஒரே நேரத்தில் உச்சத்தை அடைந்தார்கள். மூச்சுகள் கலந்தன. உடல்கள் ஒன்றாக நடுங்கின. ரெயின் அட்சைட் அவர்களின் ரிதமாய் போலவே கொட்டியது. பின்னர் டீப் சைலன்ஸ். அவர்கள் சோஃபாவில் அணைப்பில் படுத்திருந்தார்கள். அவள் தலை அவன் மார்பில். அவன் இதய துடிப்பு ரெயினோடு மிக்ஸ் ஆனது. அவன் விரல்கள் அவள் முடியை மெதுவாக தடவினான். இது தப்பு தெரியும் என்றாள் அவள் மெல்ல. தெரியும். ஆனா இந்த தப்பு எனக்கு இனிமையானது என்றான் அவன். நாளை என்ன ஆகும்? கூதாதை உனமாறுக. அவள் சிரித்தாள். கண்ணீர் வழிந்தது. நாளை பால்கனில பார்த்து சிரிப்போம். ஆனா இந்த இரவு நம்ம ரகசியம். கூதாதை உனமாறுக. ரெயின் மெல்ல குறைந்தது. அவர்கள் இருவரும் அணைப்பில் தூங்கிப் போனார்கள். ஃபபிடன் லாவின் முதல் இரவு முடிந்தது. ஆனா ஆசை முடியவில்லை. மழை இப்போ ஹைவி ஆக மீண்டும் கொட்ட ஆரம்பித்தது. ஹோலில் ஆயில் லேம்பின் மங்கலான வெளிச்சம் மட்டும் அவர்களை சூழ்ந்திருந்தது. நித்யா சோஃபாவில் படுத்திருந்தாள். விவேக் அவள் மேல் சாய்ந்திருந்தான். அவர்களின் உடல்கள் ஏற்கனவே ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொண்டிருந்தன. அவள் பிளாக் நைட்டி முழுவதும் லேசாக ஈரமாக இருந்தது. ஃபேப்ரிக் பாடி சப்ஸ்லி அட்லைன் செய்தது. லேம்ப் லைட்டையில் சோஃப்ட் கோல்டன் க்ளோ கொடுத்தது. அவன் ஷர்ட் திறந்த நிலையில் பேர் செஸ்ட் அவள் மீது பட்டது. விவேக் அவள் கழுத்தில் மெதுவாக முத்தமிட்டான். உதடுகள் சூடாக ரெயின் டேஸ்டோடு நகர்ந்தன. அவள் உடல் முழுவதும் நடுங்கியது. நித்யா, இந்த இரவு முழுக்க உன்னோடு இருக்கணும் என்றான் அவன். குரல் கருகரப்பாக ஆசையில் நிரம்பியது. அவள் கைகள் அவன் முதுகில் ஆழமாக பதிந்தன. நெயில்ஸ் லேசாக கீறின. அவன் உடல் இறுகியது. அவன் மெதுவாக அவள் நைட்டியை மேலும் மேலே தூக்கினான். அவள் உடல் முழுவதும் அவன் முன் தெரிந்தது. லேம்ப் லைட்டையில் ஸ்மூத் க்ளோயிங். அவன் உதடுகள் அவள் உடலின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தொட்டன. ஸ்டமக், ரிப்ஸ், செஸ்ட், நெக். அவள் மூச்சு தடுமாறியது. உடல் ஆச் ஆனது. விவேக், என்னை முழுமையா எடுத்துக்கோ என்று அவள் கெண்ணினாள். குரல் உடைந்து போனது. அவன் அவளை இறுக்கமாக அணைத்தான். அவர்களின் உடல்கள் முழுமையாக ஒன்றோடு ஒன்று பொருந்தின. அவன் மேல் அவள், பின்னர் அவன் மேல் அவள். பாசிஷன் மாறியது. அவர்களின் உடல்கள் ஒரே தாளத்தில் அசைந்தன. மெதுவாக ஆரம்பித்து பின்னர் வேகமாக, தீவிரமாக. மழை ரூஃபி தட்டும் சத்தம் அவர்களின் ரிதம்க்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆனது. தண்டர் ரம்பிள் அவர்கள் முனகல்களை மறைத்தது.
அவன் மூச்சு அவள் காதில் சூடாகப்பட்டது. நீ என்னோட. இந்த வீடு, இந்த மழை, இந்த இரவு எல்லாம் உன்னோட என்றான். அவள் உடல் அவன் தொடுதலில் தீப்பிடித்தது போல இருந்தது. அவன் கைகள் அவள் உடலின் ஒவ்வொரு வளைவையும் ஆசையோடு தடவின, மெதுவாக, ஆழமாக, பசியோடு. அவள் மூச்சு வேகமானது, உள்ளுக்குள் புயல் சுழன்றது. அவள் கைகள் அவன் முதுகில், தோள்களில், ஹேயரில் எல்லா இடத்திலும் ஆசையோடு பதிந்தன. உணர்வுகள் உச்சத்தை நோக்கி வேகமாக ஓடின. அவர்களின் உடல்கள் நடுங்கின. ஸ்வெட் ரெயின் டிராப்ஸ் மிக்ஸ் ஆனது. அவள் அவன் பெயரை திரும்ப திரும்ப உரத்தி முனகினாள், வாய்ஸ் பிரீக்கிங் இன் எக்ஸ்டசி. அவன் அவளை இறுக்கி அணைத்தான். அவன் உடலும் வயலண்டா நடுங்கியது. இருவரும் ஒரே நேரத்தில் உச்சத்தை அடைந்தார்கள். மூச்சுகள் கலந்தன. உடல்கள் ஒன்றாக சுவைவழானது. மழை சாய்ந்து அவர்களின் ரிதமாய் போலவே கொட்டியது. அந்த உச்ச தருணம் நீண்டது. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கி பிடித்தபடி நடுங்கினார்கள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சந்தோஷம், ஆசை, கில்ட், ரிலீஸ் எல்லாம் கலந்தது. பின்னர் டீப் சைலன்ஸ். அவர்கள் சோஃபாவில் அணைப்பில் படுத்திருந்தார்கள். அவள் தலை அவன் மார்பில், அவன் இதய துடிப்பு ரேனோடு மிக்ஸ் ஆனது. அவன் விரல்கள் அவள் முடியை மெதுவாக தடவினான். இந்த இரவு என் வாழ்க்கையின் பெஸ்ட் நைட் என்றான் அவன் மெல்ல. அவள் சிரித்தாள், கண்ணீர் வழிந்தபடி. எனக்கும். ஆனா இது ரகசியமாயிருக்கணும். பக்கத்து வீடு ஆபத்தானது. கூதாதை உனமாறுக. தெரியும். ஆனா நான் இதை நிறுத்த மாட்டேன் என்றான் அவன். நாளை பால்கனியில பார்த்து சிரிப்போம். ஆனா இரவு வரும் போது கூதாதை உனமாறுக. அவள் அவன் உதடுகளை மீண்டும் முத்தமிட்டாள். சோஃப்ட் லிங்கரிங் கிஸ். மழை மெல்ல குறைந்தது. அவர்கள் இருவரும் அணைப்பில் தூங்கிப் போனார்கள். ஃபபிடன் லாவின் இனிமையான முடிவில். விடியற்காலம் வந்தது. மழை நின்றது. அவன் மெதுவாக எழுந்து தன் வீட்டுக்கு திரும்பினான். அவள் பால்கனியில நின்று அவனை பார்த்தாள். அவர்கள் பார்வை சந்தித்தது, ஒரு சீக்ரெட் ஸ்மைல். ரெயின் ஸ்டாப். ஆனா அவர்களின் ஆசை முடியவில்லை.